Bermuda Triangle. The Bermuda Triangle. Bermuda Triangle. Bermuda Triangle. பெர்முடா ட்ரையாங்கிள் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் மிஸ்டீரியஸான பிளேஸில் ஒன்று. இங்கே நிறைய ஃப்ளைட்ஸும் ஷிப்ஸும் காணாமல் போயிருக்குன்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அப்படி இங்கே நடக்கிற விஷயத்துக்கு பின்னால் யாருன்னா இருக்காங்களா? அப்படி இங்கே நடக்கிற விஷயத்துக்கு பின்னால் இருக்கிறது சயின்ஸா, இல்லைனா எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனா, இல்லைனா கிரீக் மித்தாலஜியில் இருக்க அட்லாண்டிஸ் சிவிலைசேஷனா, அப்படின்னா ஒருவேளை ஏலியன்ஸாக இருக்குமோ? ஸோ டுடே வி டிஸ்கவர் ஆன் முகிஸ் ட்விஸ்ட் தி ஸ்ட்ரேஞ்ச் டிசப்பியரன்ஸ் ஆஃப் பெர்முடா ட்ரையாங்கிள் வித் முகில் ராஜ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்க பண்ற லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்க மயாமி, போர்ட்டோரிக்கோ அண்ட் பெர்முடா, இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ற பிளேஸ் தான் தி பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட ஆக்குபேஷன் 5 லட்சம் ஸ்கொயர் மைல்ல இருந்து 10 லட்சம் ஸ்கொயர் மைல்ஸ். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ன்ற பேரு முதல்ல 1964ல வின்சென்ட் கேடிஸ் என்ற ஒரு ஆர்கசி மேகசின்ல ஃபர்ஸ்ட் டைமா அந்த பேரை பயன்படுத்தியிருக்காரு. அந்த மேகசின்ல இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல ஏகப்பட்ட ஷிப்ஸும் போட்ஸும் ஸ்ட்ரேஞ்சா காணாம போயிருக்குன்னு எழுதியிருந்தாரு. ஆல்சோ டைம் மேகசின்ல கூட 1946ல இருந்து 1991 வரையும் கிட்டத்தட்ட 100க்கு மேல போட்ஸும் ஷிப்ஸும் இங்க காணாம போயிருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரி, இப்போ இந்த டிசப்பியரன்ஸ் பத்தி டீடைலா பார்க்கலாம். அக்டோபர் 1492ல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தப்போ பெர்முடா ட்ரையாங்கிள் கிட்ட வரும்போது ஸ்ட்ரேஞ்சா அவர் கையில இருந்த காம்பஸ் சுத்தமா வேலை செய்யாம மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம வானத்துல மிஸ்டீரியஸான லைட்ஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. தென் வானத்துல இருந்து ஏதோ ஒரு ஃபயர் பால் மாதிரி ஒன்று வந்து கடல்ல வந்து ஹிட் பண்ணிருக்க மாதிரி பார்த்திருக்காரு. ஓகே, இப்போ மாடர்ன் வேர்ல்டுக்கு வருவோம். மார்ச் 4, 1988ல யூஎஸ்எஸ் சைக்ளோப்ன்ற ஒரு பெரிய ஃபியூல் ஷிப் ஒன்று பார்படோசான்ற இடத்துக்கு வரும்போது சடனா டிசப்பியர் ஆயிடுது. சரி, ஒருவேளை எதனா பேட் வெதர் கண்டிஷனால ஷிப் கடல்ல மூழ்கி போயிருக்கான்னு யோசிச்சா கூட அன்னைக்கு வெதர் கிளியரா இருந்திருக்கு. ஆல்சோ புயல் மாதிரி எதனா டிசாஸ்டர் நடந்தாலோ இல்ல ஷிப்ல எதனா இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருந்தாலோ உடனே கேப்டன் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா இந்த ஷிப்ல இருந்து ஒரு ஃபோன் கால் கூட கண்ட்ரோல் ரூமுக்கு வரல. நெக்ஸ்ட் டிசம்பர் 28, 1948ல 26 பேசஞ்சர்ஸோட ஒரு ஃப்ளைட் ஃப்ளோரிடா நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த ஃப்ளைட்ல இருந்த கேப்டன் ஃப்ளோரிடா பேஸுக்கு கால் பண்ணி ஃப்ளோரிடா வரதுக்கு 50 மைல் தூரம் தான் இருக்கு, இன்னும் கரெக்டாக 20 மினிட்ஸ்ல ஃப்ளோரிடாக்கு வந்துடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்ல இருந்து ஒரு சிக்னல் கூட வரல. இட் இஸ் மீன்ஸ் ஃப்ளைட் நம்பர் DC-3 26 பேசஞ்சர்ஸோட திடீர்னு காணாம போயிடுச்சு. அகைன் 1951ல யூஎஸோட நேவி ஷிப் ஒன்று பெர்முடா ட்ரையாங்கிள் கிட்ட வரும்போது திடீர்னு டிசப்பியர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 1955ல 4 வருஷம் கழிச்சு ஃப்ளோரிடா கோஸ்டல் ஏரியால மூழ்கி போன அந்த ஷிப்போட லைஃப் ஜாக்கெட் மட்டும் கிடைச்சிருக்கு. அகைன் டிசம்பர் 22, 1967ல 23 ஃபுட் கேபின் க்ரூன்ற விச் கிராஃப்ட் ஒன்று. இந்த விச் கிராஃப்ட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா என்னதான் ஆனாலும் சிங்கே ஆகாது, தண்ணிக்குள்ள மூழ்கியே போகாது. பட் அந்த விச் கிராஃப்டும் அதுக்குள்ள இருந்த 2 செயிலர்ஸும் பெர்முடா ட்ரையாங்கிள் கிட்ட திடீர்னு காணாம போயிருக்காங்க. அந்த போட் முழுகிறதுக்கு முன்னாடியே அதுல இருந்த டான் பிராக் என்ற செயிலர் மயாமி கோஸ்டல் கார்டுக்கு கால் பண்ணியிருக்காரு. எங்க போட் எதுலயோ பலமா இடிச்சிருச்சு, நாங்க முழுகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம சொல்லியிருக்காங்க. கோஸ்டல் கார்ட்ஸும் லாஸ்ட் அவங்க இருந்த இடத்துக்கு வந்து தேடி பார்க்கறாங்க. பட் ஆனா அங்க எந்த ட்ரேசஸும் கிடைக்கல. அந்த விச் கிராஃப்ட்குள்ளார லைஃப் ஜாக்கெட், ஃப்ளோட்டிங் சீட், குசைன்ஸ், அப்புறம் ஃபிளேயர்ஸ், இந்த மாதிரி ஈஸியா தண்ணியில மிதக்கிற பொருள் தான் இருந்திருக்கு. பட் ஆனா இந்த பொருளை கூட வந்தவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஃபைனல் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஃபிளைட் 19 டிசம்பர் 5, 1945ல யூஎஸ் நேவில இருந்து ஒரு 5 ஃபிளைட் எடுத்துட்டு ஒரு 14 க்ரூ மெம்பர் டெய்லி ரொட்டீன் ட்ரைனிங்காக கிளம்பியிருக்காங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணியிருக்காங்க. வெதர் ரிப்போர்ட் ரொம்ப கிளியரா இருந்திருக்கு. ஆல்சோ அந்த ஃபிளைட் 19 அந்த டைம்லேயே ரொம்ப அட்வான்ஸாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்கு. அந்த ஃபிளைட் அவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னா தி அயன் பேர்ட். அப்படி கிளம்பின 5 ஃபிளைட்ஸும் அதுல இருந்து 14 க்ரூ மெம்பர்ஸும் திடீர்னு பெர்முடா ட்ரையாங்கிள் கிட்ட ஸ்ட்ரேஞ்சா டிசப்பியர் ஆயிடுறாங்க. காணாம போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பைலட் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணியிருக்காரு. அந்த கால்ல We can't find west. Everything is wrong. We can't be sure of any direction. Everything looks strange. Even the ocean. எங்களால் மேற்கு திசையை கண்டுபிடிக்க முடியல, இங்கே எல்லாமே தப்பா இருக்கு, இப்போ நாங்கள் எந்த திசையில இருக்கோன்றதே எங்களுக்கு தெரியல, இங்கே எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ஈவன் கடல் உட்பட. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு அதே பேஸ்க்கு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. We can't make out anything. We think we may be about 225 miles northeast of base. It looks like we're entering white water. We're completely lost. எங்களால் எதுவும் பண்ண முடியல, நாங்கள் இப்போ கரெக்டாக பேஸ்ல இருந்து 225 மைல்ஸ் நார்த் ஈஸ்ட்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். இதை பார்க்கறதுக்கு ஏதோ நாங்கள் ஒரு ஒயிட் வாட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கு, நாங்கள் கம்ப்ளீட்டாக தொலைஞ்சிட்டோம். சரின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள ரெஸ்கியூ பண்ண இன்னொரு ஃப்ளைட்டும் கிளம்பியிருக்கு. பட் ஆனால் அந்த ஃப்ளைட்டும்
பெர்முடா ட்ரையாங்கிள் காணாம போயிருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இந்த இன்சிடென்ட் பத்தி அங்க என்ன நடந்ததுன்றதை சொல்ல முடியல, அங்க என்ன நடந்ததுன்ற விஷயத்தை எங்களால கெஸ் கூட பண்ண முடியல அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரிப்பா, அது எப்படி அந்த இடத்துல மட்டும் அவ்வளோ டிசாஸ்டர் நடக்குது, அதுக்கு எதனா காரணம் இருக்கா என்ன? அதை பத்தி தான் இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸோட ட்விஸ்டையும் கண்டுபிடிக்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி தியரி. தியரி நம்பர் 1, நேச்சுரல் டிசாஸ்டர். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல ஏகப்பட்ட ஸ்ட்ரோம்ஸ், புயலும் சூறாவளியும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆல்சோ அங்கே ஃபினாமினலா வாட்டர் ஸ்பாட்ஸ், இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வாட்டர் கீழே இருந்து மேலே உறிஞ்சப்படுற புயல் கூட வந்திருக்கு. ஆல்சோ பெர்முடா ட்ரையாங்கிள் ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் அண்டர் வாட்டர் ட்ரென்ச். அதனால தான் அங்கே மூழ்கி போகிற கப்பலையும் ஷிப்ஸையும் சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல. ஆல்சோ சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் மற்ற இடத்த கம்பேர் பண்ணி பார்த்தா இங்கே தான் பர்டிகுலராக ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் இங்கே நடக்கிற விஷயம் தற்செயலான ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியரி நம்பர் 2, மேக்னெட்டிக் ஃபினாமினல். பெர்முடா ட்ரையாங்கிள் மேக்னெட்டிக் நார்த்தும் ட்ரூ நார்த்தும் ஒரே லைனில் வர்றதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் மேக்னெட்டிக் காம்பஸ் அந்த இடத்துல மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. சயின்டிஃபிக்காக புயலால் வர லைட்னிங்காலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கிறதாலையும் கூட அங்கே எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் லைக் காம்பஸ் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ கொலம்பஸ் கூட அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டோம்னால ஏற்பட்ட லைட்டை பார்த்து தான் ஸ்ட்ரேஞ்சான லைட்னு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு இந்த தியரி நம்புறவங்க சொல்கிறாங்க. தியரி நம்பர் 3, சிவிலைசேஷன் ஆஃப் அட்லாண்டிஸ். அட்லாண்டிஸ் பற்றி ஸ்டோரி எழுதினது பிளாட்டோ. அட்லாண்டிஸ் பற்றி ஃபுல் வீடியோ வேணா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அந்த வீடியோவை பண்ணலாம். ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. அட்லாண்டிஸ்ன்றது ஒரு கிரீக் மித்தாலஜி ஸ்டோரி, லைக் மகாபாரதம் மாதிரி. I condemn you. Get out. இந்த ஸ்டோரி படி பார்த்தா பெர்முடா ட்ரையாங்கிள் கிட்ட அட்லாண்டிஸ் சிட்டின்னு ஒரு சிட்டி இருந்திருக்கு. அந்த சிட்டி ஒரே நாள்லே கடலுக்குள்ள மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு அந்த ஸ்டோரி சொல்லுது. ஆல்சோ ஆர்த்தர் சார்லஸ் என்ன சொல்றாருன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் நடக்கிற நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயத்துக்கு காரணமே அட்லாண்டிஸ் தான். அவங்களோட டெக்னாலஜியும் வெப்பன்ஸும் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கு. அதனால தான் அங்கே மூழ்கி போன கப்பல்ஸையும் ஷிப்ஸையும் நம்மளால சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தியரி நம்பர் 4, கேட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை டிராவல் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே டைம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வேலை செய்யுது. யூஸ்வலாக டைம் மூவ் ஆகிறத விட இங்கே ரொம்ப ஸ்லோவாகவே டைம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 1917 ப்ரூஸ் கர்னன்ற பைலட் ஒருத்தர் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் நடந்த டிசாஸ்டர்லேருந்து தப்பிச்சு வந்த ஒரு விக்டிம். இவர் இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, எலக்ட்ரானிக் ஃபாக். ஆல்சோ அவர் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது ஏதோ வெள்ளை கலரில் இருக்க ஒரு சாம்பலுக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆல்சோ அவருடைய காம்பஸும் மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. ஆல்சோ அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பெர்முடா ட்ரையாங்கிள் மேலே பறந்துட்டு இருக்கும்போது ஒரே இடத்துல தான் பறந்துட்டு இருந்தேன், எங்கேயுமே மூவ் ஆக முடியல. திடீர்னு பார்த்தா நான் மயாமி பேஸை ரீச் ஆயிருந்தேன். இன்னும் ஸ்ட்ரேஞ்சா நான் கிளம்பின இடத்துல இருந்து மயாமி பேஸ் வரதுக்கு வெறும் 40 நிமிஷம் தான் ஆயிருக்கும். பட் ஆனால் அன்னைக்கு 90 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. 1970s கனடியன் சயின்டிஸ்டான ஜான் ஹட்சசன் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்னோடு ஒன்று மோதும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. லைக் மெட்டல் க்ளோவிங், சேஞ்ச் ஃபார்ம், டிஸ்ஃபிகர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹட்சசன் தேரி படி பார்த்தா இங்கே வார்ம் ஹோல் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேரி நம்பர் 5, ஏலியன் அப்டக்ஷன். இந்த தேரி படி பார்த்தா இங்கே நடக்கிற ஸ்ட்ரேஞ்சான விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஏலியன்ஸ். அந்த பக்கமாக போகிற ஃப்ளைட்ஸையும் ஷிப்ஸையும் ஏலியன்ஸ் ஹியூமனை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு இந்த தேரி சொல்லுது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, யுஎஸ் நேவி ஏலியனை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக அண்டர் வாட்டர் ஏரியா 51 அந்த மாதிரி எதனா ஒன்று கடல் கடையில் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் 2014 பெரிய கார்னிவல் க்ரூ கப்பல் பெர்முடா ட்ரையாங்கிள் கிட்ட யுஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் ஒன்று பறந்துட்டு இருந்ததை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இங்க நிறைய டிசாஸ்டர் நடந்தாலும் இந்த பக்கம் நிறைய பேர் சேஃபா தான் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் இங்க நடக்கிற ஸ்ட்ரேஞ்சான விஷயம்லாம் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்டீரியஸா தான் இருக்கு. தி ஆன்சர் வில் பி அன்பிரடிக்டபிள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. We will meet another interesting video. Bye.